இந்த பாட்டில் கார்ட் பாயசத்துக்கு நான் இங்கே வந்து பாட்டில் கார்டு எடுத்துருக்கிறேன் சொரக்காய். இப்போ இதை வந்து நம்ம வந்து தோல் சீவி இது பண்ணிடலாம். ரொம்ப மைன்யூட்டாக தோல் எடுங்க. உள்ள சீடெலாம் வேண்டாம், வெளியே இருக்கிறது மட்டும் நம்ம வந்து சீவி எடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து இது பண்ணி துருவி எடுத்து வச்சுட்டேன். சீடு ஒன்றுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு அதில் உடலாம் ட்ரைனா நம்ம வந்து கீ ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம பாட்டில் கடை நல்லா பிழிஞ்சிட்டு ஆட் பண்ணலாம். இப்போ இதை நம்ம நல்லா கீழே ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ரோஸ்ட் பண்ணிட்டு காணிக்கிறேன். பாட்டில் கார்டோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் அதோட ரா ஸ்மெல் போகணும். கூட கொஞ்சம் கீ ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம மில்க் ஆட் பண்ணிடலாம். வெளியே வர ஏடுலாம் உள்ளே எடுத்து விடுங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணலாம். சுகர் வந்து உங்கள் இனிப்புக்கு ஏற்ப தான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மில்க் மெய்டு ஆட் பண்ணலாம். நல்லா நான் சுகர் வந்து 3/4 கப் ஆட் பண்ணேன், மில்க் மெய்டு வந்து 100 ml. இப்போ இது கூட நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கீழே கிஸ்மிஸும் முந்திரியும் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது கூட நம்ம சாப்ட் பாதாம்ஸ் அண்ட் சாப்ட் பிஸ்தாஷியோஸ் ஆட் பண்ணலாம். இது வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தான். நீங்கள் நிறைய ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிறைய கூட ஆட் பண்ணுங்கள். நானும் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், சூப்பர்பான எக்ஸ்ட்ராடினரியான ஆசமான நமக்கு கீர் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம பட்ஸர் தான் நம்ம செஞ்சாங்க. ஒரு 2 days முன்னாடி பப்ளிஷ் பண்ணாங்க அவங்களோட யூடியூப் சேனலில். நான் அவங்களோட பிக்கஸ்ட் ஃபேன். அதான் நான் வந்து அவங்களோட ரெசிபி செஞ்சுருக்கேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.